ஸோ இந்த குக்கீஸ் ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜஸ்ட் நான் 2 days முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு பிராண்ட், ஒரு ஃபிக்ஷனல் பிராண்ட். இந்த பிராண்டை வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வாக் த்ரூ தான் நான் வந்து இப்போ பண்ண போறேன். ஆல்ரைட். ஸோ நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இந்த பிராண்ட் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். நிறைய புது ஏஐ டூல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இதை வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் லோகோ டிசைன். ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து லோகோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். லோகோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிராண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இந்த பிராண்ட் இதுதான் அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த குக்கி பிராண்டுக்கு வந்து 3 இன்ஸ்பிரேஷன் வந்து ChatGPTல 3 இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கேன். பின்ட்ரெஸ்ட்ல இருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணி நான் 3 இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துட்டு நான் வந்து இதை ரெஃபரன்ஸா வச்சு குக்கி ஃபியூஷன் அப்படிங்கிற பிராண்டுக்கான லோகோ கிரியேட் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோகோ எனக்கு ஓகே, லோகோ இஸ் ஃபைன், பட் கலர்ஸ் வந்து பிடிக்கல. ஸோ கலர் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். பிங்க் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டோனுமே எனக்கு வந்து பெருசா ஐம் நாட் ஹாப்பி வித் இட். ஸோ அந்த டோன் கலர்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கலர் கோட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ ஐ காட் திஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து நமக்கு ChatGPT கிரியேட் பண்ண ஒரு லோகோ. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% எனக்கு ஓகே தான், பட் 10% ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாசா டிசைன்ல எப்படி வந்து அந்த விராட் கோலி டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓகே, பட் டில் அதுல ஏதாச்சும் கொஞ்சம் ஃபிக்ஸிங் இருக்கிற மாதிரி இந்த இதுமே இட்ஸ் ஓகே, பட் இதுல இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம சேம் டிசைனை போட்டோஷாப்ல எடுத்துட்டு போறோம். இதுதான் வந்து இப்போ ChatGPT கிரியேட் பண்ண டிசைன். இந்த டிசைனை நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சின்னதா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து ஃபைனல் லோகோ டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதான் என்னுடைய ஃபைனல் லோகோ. இந்த லோகோ தான் நான் இந்த பிராண்டுக்கு யூஸ் பண்ண போறேன். இந்த பிளாக் கலர்ல இந்த டோன்ல தான் அந்த லோகோ இருக்க போகுது ஃபார் குக்கீஸ் ஃபியூஷன். ஸோ லோகோ இப்போ ரெடி. இது ChatGPTல இருந்து கிரியேட் பண்ணதால இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஸ்ட்ரைஸ் ஃபைலா இருக்கு. இது வந்து நீங்க வந்து பெரிய ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ண முடியாது. பேக்கேஜ் டிசைன்ல இந்த லோகோவை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிக்சலேஷன் வந்து இருக்கும். அது ப்ராப்பரா இருக்காது, அது ஹை குவாலிட்டியில இருக்காது. ஸோ இதுவே நாம வந்து ஒரிஜினலா இந்த லோகோ டிசைன் பண்றோம்னா நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல பண்றதால அது வந்து ஹை குவாலிட்டியில இருக்கும், பிக்சலேஷன் ஆகாது. நீங்க எவ்வளவு பெரிய டிசைன்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம சார்ட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து அங்க திரும்பவும் ஏஐட்ட போக முடியாது. நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் டிசைன் சாஃப்ட்வேர்ல நம்மளால அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சேம் இமேஜ் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ விண்டோ, அதுல நீங்க இமேஜ் ட்ரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க போயிட்டு ஜஸ்ட் யூ கிளிக் ஆன் திஸ். சாரி, இது வந்து ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து இங்கே ஜூம் பண்ணாலே தெரியுது, இட்ஸ் பிக்சலைட்டட். இந்த இமேஜ் வந்து நம்மளால பேக்கேஜ் டிசைனுக்கோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் கோயிங் டு விண்டோஸ் அண்ட் தென் இமேஜ் ட்ரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே இதுக்கான ஒரு செட்டிங்ஸ் பண்ணிட்டு நாம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து இப்போ வெக்டரா கன்வெர்ட் ஆகும். வெக்டரா கன்வெர்ட் ஆகுது மீன்ஸ் இதை நம்மளால எல்லா டிசைனுக்கு, அதாவது நம்ம யூஸ் பண்ற எல்லா டிசைன்ஸ்க்கும் நம்மளால ஐ மீன் ஓகே. ஸோ யூ கேன் சி இதை நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ எங்கேயுமே இந்த பிக்சலேஷன் எதுவுமே இல்லை. ஹை குவாலிட்டி லோகோ கிரியேட் பண்ணிட்டோம். இது எதுக்கு நாம இப்போ பண்ணோம்னா ஏஐ மட்டுமே ரிலே பண்ணி நம்மளால ஒரு டிசைன் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு டிசைன் பண்றோம்னா அதுல இட் ஷுட் ஹாவ் யூனோ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ்மே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் அ லோகோ டிசைன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லோகோ. இது நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம் யூசிங் ChatGPT, Photoshop அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர். இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு லோகோ கிரியேட் பண்ற மெத்தட். ஸோ இதை வந்து
இதுதான் எங்களுடைய கோர்ஸ், இதை வந்து லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாராச்சும் வருவீங்களா? இது ஜஸ்ட் ஒரு ரீல் வீடியோல பார்த்தாலே என்னால பண்ண முடியுமே. நீங்க இப்ப என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் போட்டோஷாப்ல சாட் ஜிபிடில போயிட்டு இமேஜஸ் கொடுத்து ப்ராம்ப்ட் பண்ணி ஒரு லோகோ எடுத்திருக்கீங்க. அந்த லோகோவை போட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்க. இது ஒரு 60 செகண்ட் ரீல் வீடியோல உங்களால லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கோர்ஸ் போறதுக்கான தேவையில்லை. ஸோ அங்கதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா லோகோ பண்ண முடியும். பட் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ நாங்க வந்து உங்களுக்கு டீச் பண்றது என்னன்னா, விஷுவல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு லோகோ எப்படி வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருக்கிற லோகோஸ் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதுல என்னெல்லாம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட்ஸ்னா செரிஃப், சான்ஸ் செரிஃப், ஸ்கிரிப்ட், இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ்னா என்ன, என்னென்ன பிராண்டுக்கு என்ன மாதிரி லோகோஸ் யூஸ் பண்ணணும், அதுல இருந்து எடுக்கிற இன்ஸ்பிரேஷன்ல இருந்து ஃபைனலா ஒரு லோகோவை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுல மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கான கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் லெசன்ல நீங்க அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணாதான் உங்களால ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் லோகோ ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண ஒரு லோகோ. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாட் ஜிபிடி போயிட்டு ப்ராம்ப்டிங் பண்ணி பண்றது இல்லை. ப்ராப்பரா இன்ஸ்பிரேஷன் எடுத்து ப்ராப்பரா ஃபாண்ட் செலெக்ஷன்ஸ் பண்ணி வெக்டர் இல்லஸ்ட்ரேஷன் இன்ஸ்பிரேஷன் எடுத்து கலர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ திஸ் வில் கம் இன் அ ஹை குவாலிட்டி ஃபார்மேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லோகோஸுமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் கிரியேட்டிங் த ஃபைனல் லோகோ, இந்த ஃபைனல் லோகோ கிரியேட் பண்றது பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளோ டீட்டெயிலிங், அவ்வளோ டெப்த் இருக்கும். ஸோ அந்த லோகோ ஒரு கேட் ஷேப்ல இருக்கு, அண்ட் அந்த சீக்குள்ள ஒரு கேட் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரீசர்ச் பண்ணி பண்றது. ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட்டட் அண்ட் இந்த மாதிரி பண்ற லோகோஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, திஸ் கேன் இதை நம்ம வந்து சீப்பா செல் பண்ண முடியும். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு லோகோவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து 1000 rupeesக்கே பண்ணி தரதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற வர கிளைண்ட்டுக்கு நீங்க ஏஐ யூஸ் பண்ணி இது பண்றதுக்கு உங்களுக்கு 15 minutes தான் ஆகும். 15 minutesக்கு 1000 rupees வந்து கண்டிப்பா இட்ஸ் குட் பே. பட் ஒரிஜினல் லோகோ அதை வந்து பண்றதுக்கு உங்களுக்கு 1 week ஆகும். அதுக்கு நீங்க 10K வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். ஸோ அஸ் அ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அஸ் அ டிசைனர், உங்களுக்கு இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சு நம்மளால சர்வே ஆக முடியாது, எஸ்பெஷலி ஜாப் வந்து கிடைக்காது. ஸோ ஹவ் டு லேர்ன் போத். ஸோ ஏஐ வந்து எல்லாமே டேக் ஓவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏஐ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணாலும் இட் வில் அண்டர் ஹியூமன் கண்ட்ரோல். ஒரு ஹியூமன் தான் அந்த ஏஐ யூஸ் பண்ணுறோம். அந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்றது நான் யூஸ் பண்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 10 years ஆஃப் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதும் ப்ரெஷரா வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் தான் டிஃப்ரென்ஸ். அதுதான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஏஐல வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ ஒரு ஹியூமன் அந்த ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றான் அப்படிங்கிறதுல தான் அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஸோ லேர்னிங் போத் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த லோகோ ஜேர்னி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பிராண்டுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்கும். லோகோஸ் இருக்கணும், லோகோ வந்து லோகோஸ்க்கான கலர்ஸ், என்னெல்லாம் ஃபாண்ட் சூஸ் பண்றோம், ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது நாம வந்து சாட் ஜிபிடில ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த இமேஜையுமே நீங்க சாட் ஜிபிடில ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது வந்து நல்லா வராது. இட் வில் நாட் கம் அவுட் குட். ஸோ இதை வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியா என்னால் ஒரு பிராண்டுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இது என்னது, வாட் இஸ் திஸ்? இல்லை 2 லோகோ இருக்கு, இல்லை டிக் இருக்கு, கலர் லோகோ வேரியேஷன்ஸ் இருக்கு, பட் இங்க லோகோ வேரியேஷன்ஸ் இல்லை, கலர்ஸ் ப்ராப்பரா இல்லை, ஃபாண்ட் வந்து எக்ஸாக்டா இல்லை, சோஷியல் மீடியா டிசைன்ஸ் நாட் ப்ராப்பர். ஸோ அது இந்த விஷயங்கள் எல்லாம் we have to create it ourselves. ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சாட் ஜிபிடி இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். இந்த லோகோ சாட் ஜிபிடில பண்ணோம், பட் தென் வேரியேஷன்ஸ் we have to do. கலர் ஆப்ஷன்ஸ் வேற ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும். டைப்போகிராஃபி ஏஐ கிட்ட நம்ம சஜஷன் கேட்கலாம், தென் we have to try it, use it. மாஸ்கட் இது கம்ப்ளீட்டா ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் போத்ல தான் நம்மளால ஒரு ஒர்க் வந்து பண்ண முடியும். அந்த ஒர்க் தான் வேல்யூபிள் ஒர்க்கா இருக்கும். ஸோ பக்கத்துல வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், திஸ் வில் நாட் செல், இதை வந்து நம்மளால we can sell this. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ we saw this logo variations பார்த்தோம். சாரி, பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வில் கோ ஆன் டு த பேக்கேஜ் டிசைன் பார்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு இப்போ இந்த குக்கீஸ் ஃபியூஷன்
இதோட ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் டிசைன் பண்றோம்னா இதுமே நீங்க வந்து சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா வந்து இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் இட் பை யோர் செல்ஃப், நீங்க வந்து அது வந்து அவ்வளோ குவாலிட்டியா இட் ஐ மீன் சாரி ஏஐ ஃபுல்லா நீங்க ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணீங்கன்னா அது வந்து நல்லா வராது. ஸோ யூ ஷுட் லேர்ன் டிசைன் கான்செப்ட் ப்ராப்பரா, அது என்னென்ன இடத்துல வருது. இப்போ நீங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு தெளிவாக கொடுக்கணும்னா அந்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணாதான் முடியும். ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி அமேசிங் டெமோ ஐ மீன் மாக்அப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து கிரியேட் பண்ண அந்த பேக்கேஜ் டிசைனை இங்கே அப்லோட் பண்ணிட்டு இதுல நீங்க வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத நீங்க ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, ப்ராடக்ட் வீடியோ வரைக்குமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களால் இந்த மாதிரி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி இது அதுக்கப்புறம் வீடியோ சாஃப்ட்வேர்ல எடுத்து நீங்க பேக்ரவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணி யூ கேன் மேக் அமேசிங் வீடியோஸ். இது வந்து வீடியோ பார்ட். இது வந்து 3D ரெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட பிளேஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட் பை ஒன் கிளிக்ல உங்களால மாற்ற முடியும். என்ன டிஃப்ரெண்ட் சீன்ஸ்ல சேம் ப்ராடக்ட் உங்களால பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா இது ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜ் கிடையாது, இது ஒரு 3D ரெண்டர். அதனால உங்களுக்கு எப்படி வேணா உங்க எங்க நீங்க வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களால இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணணும், எங்க நம்ம வந்து ரியல் நம்மளோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ ஓனா பண்ணணும்னா நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டுடியோ செட்டப், அங்கே வந்து லைட்டிங் செட்டப், இது எல்லாமே பண்ணணும். அது இல்லாமல் உங்களால் உங்க வீட்டில இருந்தே பண்ண முடியும். இங்கே நம்ம we have to use the AI. இதே வந்து இந்த பேக்கேஜ் டிசைன் பண்றதுல நீங்க ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா வராது. அங்க உங்களுக்கு ரெகுலர் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கீப் ரிப்பீட்டிங் த சேம் திங் அகெயின். ரெண்டுமே நீங்க வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணாதான் யூ கேன் சர்வைவ் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ இதே மாதிரி ஒரு சில வேற ஏஐ டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து மல்டிபிள் காம்பினேஷன், அதாவது நீங்க வந்து இப்போ ரெண்டு டூலை வந்து ஒன்னா இணைச்சு, சாரி இது வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது, ரெண்டு இமேஜ் நான் ஒன்னா சேர்த்துட்டு நான் இங்க ப்ராம்ப்டிங் பண்றேன். மேக் புட் திஸ் லோகோ பேஜ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன் ப்ராம்ப்டிங். ஸோ இந்த ப்ராம்ப்டிங் கொடுக்குறப்போ இட் வில் கிரியேட் ஒரு ரெண்டு அந்த லோகோல இருந்தும் இதுல இருந்தும் இன்ஸ்பிரேஷன் எடுத்து இட் வில் கிரியேட் ஓன் இமேஜ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டூல். இப்போதைக்கு இது வந்து பில்ட் ரேஞ்சில் தான் இருக்கு. இங்க வந்து சாட் ஜிபிடி இமேஜ் இருக்கு. இந்த சாட் ஜிபிடி இமேஜ் மாதிரி இதுல சாட் ஜிபிடியோட 4o வந்துச்சுன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் டூலா மாறும். இதுல நீங்க வந்து உங்களோட பிராண்ட் ஆசெட்ஸ் எல்லாமே நீங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மல்டிபிள் கொலாட்ரல்ஸ், மல்டிபிள் அசெட்ஸ் ரொம்ப கம்மியான டைம்ல உங்களால பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்க போட்டோஷாப்லயோ இல்லஸ்ட்ரேட்ல பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகும். அந்த டைம் வந்து இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்றதால இட் வில் சேவ். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருக்கோம், தென் அந்த லோகோ இமேஜ் இதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்றப்போ அந்த லோகோ இமேஜ் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வெல்கம்னு இருக்கிறது ஒரிஜினல் இமேஜ், குக்கிகிராம் அப்படிங்கிற லோகோ வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். that's how AI is helpful. நாட் ஜஸ்ட் பிராண்டிங், மார்க்கெட்டிங்லயுமே உங்களுக்கு வந்து இந்த பின்ட்ரெஸ்ட்ல நீங்க பாக்குற ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஆசெட்ஸ் உங்களால ஏஐ யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ், இந்த மாதிரி போட்டோகிராஃபி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க பண்ணணும்னா ஏஐ யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். அதுதான் வந்து த ஃபியூச்சர். நாட் ஜஸ்ட் இமேஜஸ், வீடியோஸ்மே உங்களால பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் அண்ட் ஏஐ பிளஸ் ஹியூமன் அந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருக்கேன், இதில் வந்து இந்த லோகோ கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் பண்ண இமேஜை நான் ரன்வே சாஃப்ட்வேர்ல எடுத்துட்டு போய் டேக்கிங் a cookie அவுட் ஆஃப் திஸ் பேக்கேஜ் மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் யூ கேன் see the வீடியோ. அந்த இமேஜ்ல இருந்து அந்த வீடியோ வந்து எவ்வளோ குவாலிட்டியா, எவ்வளோ தெளிவா, எவ்வளோ அமேசிங்கா வந்திருக்குன்னு ஒரிஜினல் வீடியோ மாதிரியே இருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் ஸ்டஃப் உங்களால பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பிராண்டிங் கீழே மட்டும் வர்றது. இது இல்லாம மார்க்கெட்டிங்லயுமே உங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இது ஆல் புட் டுகெதர் சிங்கிள் கரியர் தான் இந்த ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்.
இதை தான் நம்ம வந்து எங்களுடைய அந்த 12 weeks கோர்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூ லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ், நீங்க வந்து யூ கேன் பிகம் அ ப்ரோ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்.